ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு பிஎஸ்ஜி பவிஸ்டி கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா பார்க்க போகிறோம். பல வருஷம் ஆச்சு இதை பார்த்து, நான் வந்தே பல வருடங்கள் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு டூர் போக போகிறோம். ஆல்ரெடி மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். நம்ம ஃபஸ்ட்டு கேரியர் மூடில் போவோம். நம்ம ஃபஸ்ட் ரைடு கேரியர் தான். நியூ ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது ஐயோ கேன்சல் கேன்சல் கேன்சல். இங்கேருந்து ஜர்காட் வரைக்கும் போவோம். 41,000 ரூபா தராங்க நமக்கு. ஓகே, அது போதும் நமக்கு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணுமே. ஓகே ஓகே ஓகே. இனிமேட்டுக்கு நம்ம தான் வந்துட்டோம் சூறாக விட போகிறோம். வாங்க பஸ்ஸில் இப்போ பிக்கப் பண்ணலாம் பேசஞ்சர். வாங்க பிஎஸ்சி பஸ், இது மனிதர்களை மயக்கும் பஸ். இவங்க 2 பேர் தாங்க வந்திருக்காங்க பஸ்ஸுலேயே. ஏன்னா இதுக்கு எவனுமே வராமலே இருந்திருக்காங்க. சரி ஓகே, 2 பேரையும் நான் ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்குறேனா இல்லையா, அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே வாங்க, லெட்ஸ் கோ, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேராக அந்த மேப்பை பார்த்துக்கிட்டு ஜர்காட் வரைக்கும் போகணும். பேவன் மார்க்லேருந்து ஜர்காட் வரைக்கும் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், துபாய் குறுக்கு சந்தை வழியாக போயிடலான்னு இருக்கேன். இது இந்த குறுக்கு சந்தையில் பூந்துருக்கேன். குறுக்கு சந்தையில் பூந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே ஏற்றிடுவேன். இந்த லெஃப்டில் உள்ளே ஏற்றிடுவேன். ஐயோ பாலம் ஏறணுங்க. மேம்பாலம் சென்னை டு எக்மோர் மேம்பாலம். சென்னை டு எக்மோர் மேம்பாலம் இருக்கேன். ஐயோ பாலம் அதே கன்ஃபியூஷன். ஐயோ பொறுமையாக போட்டு திருப்பிட்டேன். திருப்பி ஓ பீம் நவுந்து போ ருக்குமணி வண்டி வருது, ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. சரி ஓகே, இதே பாடிட்டே போனால் ஒன்றும் ஆகாது. போகிற வரல ரிப்பேரிங் ஸ்டேஷன் இருந்ததுன்னா அங்கே விட்டு நம்ம வண்டியை ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு 43% தான் ஹெல்த்தே இருக்குது. ஓகே ஓகே ரைட். ஓகே, இதுக்குள்ளே லோடிங் தரேன்னு இருக்குது. ஓகே, நம்ம முதல் ஊர் நம்ம பேல்மார்க் அந்த ஊரை தாட்டிட்டோம். இப்போ அடுத்து ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம். அதை தான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்க்க போகிறீங்க. ஓகே, இடையில லோடான நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் அடுத்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இடையில லோடெலாம் ஆனிச்சு, அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கலை. ஏன்னா அது இழுத்துகிட்டே இருந்தது வீடியோவை. ஸோ அதனால் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இல்லாட்டி போடாது. லேட்டு வேணாம் லேடாது. ஓகே, சாப்பாடு கடை தான் இருக்குது. இந்த வாஷிங் பண்ணுற கடை. ஐயோ வாஷிங் நம்ம சொன்னது கடவுள் கேட்டுச்சு போகிறது. பட் ஆனால் நமக்கு இன்னும் காசு தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வாஷிங் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ஓட்டிக்கிட்டு இந்த இடத்த வச்சு போயிட்டு வர பார்க்கணும். ஓகே, ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இல்லாட்டி போடாது. ஐயோ மழை பெய்யுது, லைட்டாக போகுது. ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இல்லாட்டி போடாது. லேட்டு போடாது. ஓகே, ஸ்பீடு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சொல்லணும். மைண்ட் கிராஃப்டில் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் மொபைல்லையே. போடவா வேண்டாமா உங்களோட விருப்பத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை படி போடுறேன். ஐயோ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுருக்கேன். என்னையும் அறியாமல் நான் போட்டுருவேன். இப்படி போனால் நம்ம முன்னாடி உள்ளது எப்படி போகுதுன்னு எப்படி பார்க்க முடியும்? ஆக்சுவலி இப்படி தான் போகும், நம்ம தான் அவசரம் போடுறோம். சரி ஒன்றும் இல்லை, போகலாம். இந்த வீடியோவை 11 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். அப்போ தான் எல்லோரும் பார்க்குறீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் 1 லைக் ஈக்குவல் டு 1 கேம் சப்போர்ட். கேம் விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 1 லைக் ஈக்குவல் டு 1 கேம் சப்போர்ட். ஓகே, அதனால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்த மக்களே. சப்ஸ்கிரைபு முக்கியம் பிகிலு. இப்போ நான் வந்துட்டு ராங் ரோட்டில் பூந்து போகிறேன். ராங் ரோட்டில் இப்போ 43 ஹெல்த் வச்சுக்கிட்டு நான் போகிறேன். கரெக்டாக போயிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, இப்போ ராங் ரோட்டில் பூந்துட்டா 43 ஹெல்த் வச்சுருக்கேன். ராங் ரோட்டில் பூந்தாச்சு, அடித்து ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் இந்த ரோடு சாரி கொஞ்சம் இந்த ரோடு டெரைன் வந்து சைடில் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் என்னால் ராங் ரோட்டில் போட முடியாது. இந்த ரோட்டில் அப்படியே பூந்து அப்படியே சுற்றி இங்கேருந்து ராங் ரோட் போகணும். ராங் ரோட் பூந்து இல்லை விட்டு ஏற்றி எடுத்துடணும். ஓகே, 43 தான் இன்னும் நான் இருக்கேன். ராங் ரோட்டில் தான் நான் போகிறேன். எந்த ஒரு வண்டி வரலை, அது ஒரு விஷயம். நான் ராங் ரோட்டில் போகிறதுனால மேப்பே கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மேப்பை வச்சு நம்ம இப்படி போகிறது. சீக்கிரம் போகணும். ராங் ரோட்லேயும் போகிறோம். ராங் ரோட்டில் செவத்தில் மட்டும்தான் கணக்கு வைக்கணும். ஆனால் 10 ஜாக்கிரதையாகவே இருக்கும்.
ஃபீடு வேணும் ஃபீடு இல்லாட்டி ஓ ஐயோ ஓ ஷிட் குறையில 42 செவுத்துல அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, நான் செவுத்துல முட்டினேன். காரு வண்டி மேலே ராங் ரோட்டில் விட்டாதான் நீங்கள் என்னையே கேட்கணும். ஓகே, இப்போ ராங் ரோட் சேனல் முடிஞ்சிருச்சு. அதனால் ராங் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கா? ஓய்யோ இங்கே என்ன எப்படி வரணும்? ஏப்பா போடுவீங்க விடுங்க, சைடில் விடுங்க வண்டியா. வாங்கடா கத்தாதீங்கண்ணா, சும்மா வாண்டு. ஏன் நம்ம வைப்பரை ஆஃப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தப்பு பண்ணிட்டோம். வைப்பர் ஆஃப் பண்ணல, வைப்பர். ஓகே அங்கே இடிமுலாம் இது பஸ்ஸு சாமி தங்க கால சாமி இது ஜர்காட்டு போகிற வண்டிடா, இது ஜர்காட்டு போகிற வண்டிடா. ஓகே, போகிறவங்கள பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம். பெட்ரோல் 144 லிட்டர் இருக்குது, வேணுமா? சரி தேவைப்படாது, அப்படியே விட்டு எடுத்துகிட்டு போயிடும் வண்டியை. சோலி முடிஞ்சுது. நானும் பார்த்துக்கிட்டே இருந்த குச்சி இருக்குமான்னு. மீண்டுமா வண்டியை முதல்ல ஒழுங்கா ஓட்டுற, அப்புறமா டோனல்ஸ் கடையை பார்ப்போம். இங்கே பாருங்க சச்சுங்க ஒரு என்ன அப்படியே சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இவன் வண்டியை ஒழுங்கா ஓட்ட மாட்டான் போடுறது. அதான் டிவிக்கு கூடியது தனுஷ் கொடியாக படுத்துட்டு இருக்கு. டிவிக்கா பயலுக்கடா, ஏன்டா இடையில தனுஷ் கொடுத்து வரணும்? அதெல்லாம் அப்படிதான். வண்டியை ஒழுங்கா ஓட்டுறா, நீ அப்புறமா பேசுற வேலையை வச்சுக்குவோம். பாருங்க மெயின் ரோட்ல வீடு கட்டி வச்சிருக்கேன். என்ன திரும்ப நீ என்ன பெரிய பருப்பா அவனோட கேட்கறதுக்கு? ஜெயிலில் போடுங்க. அது மேலே என்னமோ போட்டிருக்கு, வைப்பரை போடு. ஓகே, நான் கொஞ்ச நேரமாக சைலண்டாக தான் இருந்தேன். இது கிராமமாக சிட்டியானு தெரியல. அந்த பேர்ல் பார்க்கை தாண்டி வரத்துக்குள்ளேயே ஈஸியாக இருந்தது. இந்த இடத்த தாண்டுறது ரயில்வே கேட்டு. ரயில்வே கேட்டுங்க. லெஃப்ட் கட் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மழை பெய்யுது. வைப்பருக்கு ஃபுல்ட்டு லெஃப்ட் கட் எடுத்து லெஃப்ட் கட் ஆஃப் பண்ணுங்க. லெஃப்ட் கட் ஓகே ரைட் ரொம்ப தினமாக போகும் போடுறது. இன்னும் என்ன தூரம் இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த கிராமத்தை தாண்டி அடுத்த கிராமத்துக்கு வந்துட்டோம். இந்த கிராமத்தை முடிச்சிட்டோன்னா நேராக ஜர்கட்டு தான். ஜர்கட்டுக்கு போயிடலாம். இல்லை குழப்புது. மழை நின்றுச்சா? இன்னும் மழை நிற்கலை. மழை நின்றுச்சா? நின்றுச்சு. அவ்வளோதான். இப்போ மேப் லோடிங் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கிராமத்தில் தள்ளி விட்டுட்டாங்க. இங்கேருந்து துபாய் குறுக்கு சேர்ந்துல பூந்து எங்கேயோ போக சொல்கிறானோ ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே மிரண்டுட்டேன். என்னடா இங்கெல்லாம் போக சொல்கிறீங்கன்னு. 5000 ரூபா கொடுக்குமா? சரி கொடுப்போம். என்ன பெரிய காசு 5000? அதானே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ திறந்து விட்டாரு. இந்த 5000 ரூபாய் நமக்கு எரிய மூடில் வரும். 5000 ரூபா நமக்கு லாஸ். இப்போ 83,000 ரூபா இருந்தது. 5000 ரூபா லாஸு. 78,000 ரூபா இருக்குது. இப்போ இந்த ரைடுக்கு 41,000 ரூபா கவரேஜ் அதுலேயே வருது. 34,000 ரூபா வருது. இல்லை ஐயோ கணக்கு வருது. 41 ரூபா, 1 ரூபா மைனஸு 4 மைனஸ் அப்படின்னா 36,000 ரூபா வருது. அந்த 36,000 ரூபாய் வச்சுட்டு நான் க்ரெடிட்டுக்கு 41,000 ரூபா கரெக்டாக வாங்கணும். இந்த இதுக்கு லாஸ் ஆகிட்டுனா நான் எப்படி காசை நான் எடுப்பேன்? நீங்களாம் கேளுங்க. இந்த டோல்கேட்டெல்லாம் என்ன பண்ணுறது? எல்லாம் ஒரு நியாயம். மறுபடியும் டோல்கேட்டு. இது டோல்கேட் இல்லையா? ஃபாஸ்ட் என்ன இது? பாலமா? பாலத்தை பற்றி தான் பயந்துருக்கேன். பாலத்துக்குள்ளே வண்டியை விட்டு ஏற்றி எங்கே வருங்க? மசூதி இங்கே பாருங்க. மெயின் ரோடுங்க. என்ன ரவுடிங்க? மெயின் ரோடு குறுக்கு சென்டர். மெயின் ரோட்டில் எதிராக குறுக்கு சென்டர்.
எப்படி போகிறது டேங்க்லாரா இல்லையா யார் நடிச்சா நவுறானடா நானா ஹார்ன் அடிச்சு பார்த்துட்டே தான் இருக்கேன் முன்னாடி நம்ம பஸ்ஸுக்காரன் மட்டும் தூமரா அப்படியே இருக்காங்க என்னடே புரியல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லாரி அப்படியே முந்தினேன் இந்த லாரியை முந்துக்கிட்டே இருந்தபோது பாலம் வந்துச்சு பாலத்தில் பூந்தனா பூந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த லாரி பின்னாடி இருந்து ஆரம்பி அடித்தேன் நம்மள்கிட்ட ஹெல்த் இல்லாததுனால ஸ்பீடு போக மாட்டேங்குது ஒரு டேங்கர் லாலிலாம் முன்னேறுது நம்மளால் முன்னேற முடியல ஸ்பீடாக போகணும் ஸ்பீடு வேணும் ஸ்பீடு இல்லாட்டி போடாது லேட்டு இல்லாட்டி தாடாடு டேடு போடாடு ஸ்பீடு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் இப்போ இப்படி போக முடியாது ஸ்பீடு இருந்தால் தான் போக முடியும் ஸ்பீடு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாதி தூரம் அவங்களை காமிக்கலை ஏன்னா ரொம்ப லீனமாக போகுது வீடியோ அதனால் பாதி தூரம் வந்துட்டோம் ஓகே ஐயோ கேமரா மாறிடுச்சு கேமரா வந்துடுச்சு என்னதுங்க அது சவுண்டு இருக்குது ஐயோ ரிவர்ஸ் கீரில் போட்டுட்டேன் ஐயோ இப்போ தான் நல்லா பிக்கப் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஒரு கிராமத்தை தாண்டறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுது சிப்பா ஏன்னா மெயின் ரோட்லாம் நின்று ஏறுறானோ சட்டுனி ஏறியா சரி சட்டுன்னு இப்போ போகலாம் ஓகே போகலாம் அவங்களாம் விட்டுருங்க நம்ம நேராக போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே மழை நின்றுச்சு ஆஃப் பண்ணிடலாம் வைப்பரை நானும் 5 நிமிஷம் நிறுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கஸ்டமர் ஏறவே இல்லை ஸோ அதனால் நான் வண்டி எடுத்துட்டு முருன்னு வந்துட்டேன் அப்படியே அம்மாந்தூரம் இருக்கும் இருங்க வண்டியை ஓரமாக தூக்கி போட்டு கவரில் எடுத்து வண்டியை ஓரம் ஆக்கி ஓகே நிறுத்திட்டு வெளில வந்துட்டு வெளில வந்து மேப்பை ஃபுல் போட்டு எங்கே தான் நமக்கு எண்டு எழுதணும் இங்கே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம பார்ட் 2 தான் போட்டாகணும் எனக்கு தூரம் வருது சரி ஓகே ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தி பெஸ்ட் டீனேஜ் பவி ஸ்ரீ கேமிங் பாய் வாங்க கடைசியாக 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் முறைதானது கண்ணீர் மலை வருமா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்